6% அளவுக்கு உயர்த்தி இருக்கணும். ஆனால் மக்களுடைய பாதிப்பை கவனத்தில் கொண்டு 4.83% அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுக்கு காரணம் உதய் மின் திட்டத்தாக அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், நம்ம எந்த ஒரு மக்களுக்கு சுமையை கொடுத்துட்டு எத்தனை காரணம் ஒன்னாலும் நம்ம தேடிக்கலாம். ஆனால் அது சுமை தான், அது மக்கள் தான் உணர்றாங்க. காரணம் என்னன்னா, இப்போ மட்டும் நீங்கள் 2024 ஏற்றலை, நீங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை சதவீதம் ஏற்றுறீங்க? 30% ஏற்றுறீங்க. அடுத்து கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு எத்தனை? 21, 22, 23, 24, 30%, 2.18%. இப்போ என்ன 4.83% ஏற்றிருக்கீங்க. இதுனா சாதாரண விஷயமா சார்? நாங்க தான் சொல்றோமே, 10 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ஏத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க தானே சொன்னீங்க. இப்போ விவாதம் சட்டமன்றத்தில் இவர் என்னவோ எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி நீங்க எதிர்கட்சியா தானே இருந்தீங்க. எல்லா விவாதங்களும் எல்லா புள்ளி விவரங்களும் என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த விவாதத்துல எல்லாமே பார்த்திருக்கீங்க. எல்லா நடைமுறை சிக்கல்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 221 படி என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு பண்ணுவீங்க. அப்படி நீங்க பண்ணியிருந்தா இன்னைக்கு 1000 யூனிட்டுக்கு வர்ற தொகை என்ன ஆகும்? 2ஆ பிரியும் போது அப்ப தொகை குறையுமா குறையாதா? நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இது நியாயமான கேள்விதான். நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்ப அந்த வாக்குறுதிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தொடர்ந்து இவங்க பழைய கதையை பேசிட்டு இருக்காங்களே தவிர இப்ப என்ன நிலவரம், நீங்க மக்களை போய் எப்படி சந்திச்சீங்க, மக்களுக்கு என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க, உறுதிமொழியை கொடுத்தீங்க, இதையெல்லாம் மறந்துட்டு திரும்ப அந்த கதையை பேசிட்டு உங்க மேல வைக்கிற 2 குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்று, உதய் மின் திட்டத்துல சேரவே கூடாது, சேர்ந்தா தமிழ்நாடு அரசுக்கு பாதிப்பு ஏற்படும்னு முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதா சொன்னாங்க. அதை ஒட்டி திரு நத்தம் விஸ்வநாதன் கடிதமாக எழுதினார் மத்திய அரசுக்கு. ஆனால் அதை மீறி 2017 திரு OPS முதல்வராக இருந்தபோது உதய் மின் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைகிறாங்க. அதனால பாதிப்பு. இன்னொன்று, நீங்க பொறுப்புல இருந்த 2011 இருந்து 21 வரைக்கும் அந்த 10 ஆண்டு காலத்துல 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கான உற்பத்தி திறன் கொண்ட புதிய மின் நிலையங்களை உருவாக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதனாலதான் மின்சாரத்தை வெளியே வாங்க வேண்டிய தொடர்ந்து என்ன தெரியுமா சார், முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சியே பேசிட்டு இருக்காங்க. வடச்சென்னை அனல் மின் நிலையம்லாம் அந்த phase 2 phase 3 யார் காலகட்டத்தில் டெவலப் ஆச்சு? யார் நாங்க 10 வருஷம் ஆட்சியிலே இல்லாத போது இவங்க நேரா திறந்து வச்சுட்டாங்களா? அப்புறம் என்ன விண்மில்ஸ், எத்தனை விண்மில்ஸ் டெவலப் பண்ணோம்? எத்தனை பார்த்து சோலார்லாம் எவ்வளவு மானியங்களை கொடுத்தோம்? 6000 மெகாவாட் வரைக்கும் என்ன சார் உற்பத்தி பண்ற அளவுக்கு டெவலப் பண்ணோம். ஆனா இது எல்லாம் ஒட்டுமொத்தமா மறைச்சிட்டு ஒண்ணுமே நாங்க செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி 32 வருஷம் ஆட்சியில இருந்துமே? அப்ப அனல் மின் நிலையங்கள்லாம் யார்? இவங்க மட்டுமே ஆட்சி கொண்டு வந்துட்டாங்களாமா? 32 வருடம் சார். நாங்க ஒன்னு ஆரம்பி இப்ப நெமிலியில கொண்டு வந்தாலும் இவர் போய் திறந்து வைக்கிறாரு. அது எடப்பாடியார் தான் கொண்டு வந்தாரு. ராமநாதபுரத்துல இதெல்லாம் போய் நீங்க திறந்து வைக்கிறீங்க, எல்லாம் ரிப்பன் வெட்டுறீங்களா? அப்ப எப்படி நாங்க அதுக்கு லேபிள் குத்திக்கலாமா? அப்படி கிடையாது சார். ஒன்னு ஆரம்பிச்ச பிறகு அதை டெவலப் பண்றோம், இன்னொருத்தர் அதை திறந்து வைக்கிறோம். அப்படிதானே சார் மாறி ஆட்சி இருந்துச்சு. தொடர்ந்து 10 வருஷம் நாங்க டெவலப் பண்ண பிறகு தான் இன்னைக்கு போய் நீங்க விண்மில்ல இருந்து சோலார் மில்ல இருந்து இப்ப வடசென்னையில இருக்க அனல் மின் நிலையம் வரைக்கும் phase 2 phase 3 எல்லாம் எங்க பீரியட்ல டெவலப் ஆனதுதான். இது டெவலப் ஆகல. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவர் ஏதோ உதய் மின் திட்டத்துக்கு சொல்லுங்க சார். அதாவது உதய் மின் திட்டத்துல கேட்டோம். அடுத்து இன்னொரு விஷயம், இழப்ப என்னைக்குமே நாங்க தான் ஏத்துக்கிட்டோம். அடுத்து மின்தடை, தொடர்ந்து மின்தடை. மக்கள் எந்த அளவுக்கு உங்க ஆட்சி போனது காரணமே 2006 2011 தொடர் மின்வெட்டு 8 மணி நேரம் 12 மணி நேரம். அப்ப அம்மா வந்தவன வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? மின்வெட்டே இருக்காது. நாங்க அதை சொன்னபடி நாங்க செஞ்சோமா இல்லையா? அதற்கான விஷயங்களை பண்ணமா இல்லையா? அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர நீங்க இன்னைக்கு வந்த பிறகு அணில்னால பிரச்சனை மின்சாரத்துறை முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அது மாதிரியா நாங்க சொன்னோம்? அதுக்கப்புறம் எவ்வளவு சோலார் பேனல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். இன்னைக்கு நீங்க மார்க் தட்டிக்கிறீங்களே, எங்களுடைய தொடர்ச்சி தானே சார் அது. தமிழ்நாடு மின் 400 கோடிக்கு டிரான்ஸ்பார்மர்ல ஊழல்னு அறப்போர் இயக்கம் சொல்லி ஒரு நொடி நீங்க உள்வாங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்திருக்காங்க? கடந்த 2011-12 ஆண்டுல 18,957 கோடியாக இருந்த தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒட்டுமொத்த நிதி இழப்பானது கடந்த 10 ஆண்டுகளில் 96,712 கோடியாக மேலும் அதிகரித்து 31/3/2021 டிஎம்கே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவங்க கணக்கிடுறாங்க 1,13,266 கோடியாக உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் இந்த இழப்பீடு உயர்ந்ததுக்கு நீங்க தானே காரணம். ஏத்தல சார், 10 வருடம் ஏத்தலையா சார்? மின் கட்டணம் எங்க ஏத்தணும்? நாங்க இந்த அளவுக்கு ஏத்தணும், 52% ஏத்தணும். அதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களா? 2006 மின்சாரத்துறையே என்ன சார் தூங்கிட்டு இருந்துச்சு சார், தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்க வந்த பிறகு அந்த வாக்குறுதியை கொடுத்த பிறகு மின்சாரத்தை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி, ஆனா இழப்புகள் எல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க முதல்லயே ஏத்துக்கிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னோம் கிடையாது. அந்த இதுல ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் மாநில அரசாங்கம் ஏத்துக்கிச்சு. மக்கள் அதெல்லாம் மின் பகிர்மான கழகத்துடைய இழப்பீடை யாரு சரி பண்றது? லட்சக்கணக்கான கோடின்னு உயர்ந்துகிட்டே போதே அவங்களுடைய கடன் தொகை. அது சரி செய்ய வேண்டும். அதாவது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள்ல மிக முக்கியமானது மின்சாரம், குடிநீர், பால்,
மருத்துவம், கல்வி அது கூட இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு மின்சாரம் இல்லாம இருக்கவே முடியாது. அதுவும் தமிழ்நாடு என்ன முன்னேறி இருக்கு. அம்மா தொலைநோக்கு திட்டத்தின்படி 100 யூனிட் மின்சாரம் சார். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 700 யூனிட், இந்த நெசவாளர் கைத்தறி நெசவாளருக்கு 200-300 யூனிட் இலவசமா நாங்க கொடுத்தோம். அந்த அளவுக்கு நாங்க அந்த சுமையை ஏத்துக்கிட்டோம் சார். இப்போ அந்த இலவச மின்சாரம் எதையுமே அவங்க ரத்து பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப இவர் சொல்றாரு பாத்தீங்களா, 400 கோடிக்கு ஊழல் நடந்திருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ல 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் 15 லட்சத்துக்கு கொடுத்து இன்னும் வழக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா பழைய கதையை பேசிட்டு இருக்காரு. அந்த கதையெல்லாம் சொல்லிதான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு நீங்க ஓட்டு வேட்டையா நீங்க விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை அனௌன்ஸ் பண்றீங்க. இதுல மட்டுமா ஏத்தி வச்சிருக்காங்க. பால்ல இருந்து சார், அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து, குடிநீர்ல இருந்து, வரியில இருந்து 100-150% 10 வருடங்கள்ல நாங்க ஏத்துறோமா? இன்னைக்கு சாமானிய மக்கள் சார் 1000 ரூபாய் கட்ட வேண்டியவங்க இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. வரியில இருந்து, கரண்ட் பில்ல இருந்து. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணலையா? மக்களை நாங்க சந்திக்கலையா? 10 வருடம் ஆட்சியில் இல்லையா? நீங்க எல்லாத்துக்கும் பழைய கதை சொல்லிக்கிட்டு ஊழல் முறைகேடும் ஊழலும் நடக்கிறதுனால சார் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. நாங்க அப்படி இல்ல, எல்லா இழப்புகளையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். சரி, ஒரே நிமிஷம், ஒரே ஒரு இதுதான். என்ன அப்படின்னா பிரச்சனையே எங்க வருது அப்படின்னா, இந்த விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமே அதிமுக அரசு அந்த இழப்பீடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடிட்டர் சிஏஜி ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் நீங்கள் ஏத்துக்க மாட்டேன்ட்டீங்க. அதனால வழி இல்ல, உங்களுக்கு கடன் வேணும்னா 25% REC PFC இந்த ரெண்டுடைய இதை பண்ணுங்கன்னு சொல்ற அந்த அடிப்படையில மட்டும்தான் ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்குதலின் காரணமாகத்தான் RDSS ரீவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் இவ்வளவு பிரச்சனைகளும் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்யற விஷயங்களை நிறுத்தம் ஏற்படக்கூடாது சார். நீங்க மீண்டும் சுமையை கொண்டு வந்து அங்கதானே ஏத்துறீங்க. சுமையை கொடுத்துட்டா போதுமா? அதுக்கு பல காரணங்கள் சார். சுமையை யார் சார் சுமக்கணும்? அரசு சுமக்கணும் சார். மீண்டும் நீங்க பண்ணலன்றதானே குற்றச்சாட்டு. அதிமுக அரசு அதை செய்யவில்லை. அதிமுக அரசு அது செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்கள் செய்யாத 10 வருடங்களாக நடந்த அந்த மிஸ்மேனேஜ்மென்ட், அந்த ஊழல் 6000 கோடி 1 லட்சம் கோடி ஊழல்னாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு கடன், இப்படிப்பட்ட அந்த விலை ஏற்றம் ஏறி இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் அதிமுக அரசு. வேற எந்த காரணமும் கிடையாது. அதிமுக நிர்வாக திறமை தான் இதற்கு ஒரே காரணம். வேற காரணமே கிடையாது. இல்ல, ஒரு நொடி ஸ்ரீகாந்த் பதில் சொல்லட்டும். பாக்குற மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளவு பே பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சில இடங்கள்ல குளறுபடிகள் வேற இருக்கு.